ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு மீல்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். எல்லாமே நான்வெஜ், அதாவது மட்டன் அண்ட் சிக்கன் வச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். நான் கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ் போடலை. ஏன் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, என் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் எல்லோரும் சிக் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கான நேரமே போயிட்டனால என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் அந்த பிரச்சனைகள் இருக்காதுன்னு நம்புகிறேன். அண்ட் நானும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ வந்து இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும் அந்த நம்பிக்கையோட இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் மட்டன் ரெண்டுமே வந்து இன்றைக்கி வாங்கியிருந்தோம். நல்லா எல்லாம் ஆட்டுக்கறியாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். நல்ல மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த நீச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து கறி சாப்பிட்ணுன்ற ஃபீலே வரும். ஸோ அது வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலே நான்வெஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ கொஞ்சம் வந்து அதிகமாகவே நான் வந்து அரைச்சி வச்சுப்பேன். ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் அடுத்து ஏதாச்சும் சமையல் சமைக்கணுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் நிறையா பூண்டு அதெல்லாம் வந்து தட்டி எடுத்து உரித்து அதுக்கப்புறம் அரைச்சும் வச்சுக்கிட்டேன். அண்ட் வந்து எத்தனை பேருக்கு பூண்டு உரிக்கிறது பிடிக்காது? எனக்கு ரொம்ப ரொம்ப பூண்டு இஞ்சி உரிக்க பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே வந்து ஐயோ பூண்டு போடணுமா, அப்போ அந்த சமையலே வேண்டாம். எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். பட் வந்து இந்த பூண்டு உரிக்கிறது இஞ்சி சீவுறதெல்லாம் வந்து பிடிக்காது. அது ஏன்னே தெரில, அது ஒரு பெரிய வேலையாக எனக்கு தோணும். ஐயோ அது போட்டு சமைக்கணுமா, வேண்டாமே. ஆக்சுவலி கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்து இதுக்காகவே நிறையா வந்து பாக்கெட்டில் இஞ்சி பூண்டு மசாலா வாங்கி வச்சுப்பேன். பட் அதுக்கப்புறம் தான் அது அன்ஹெல்தின்னு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணுறதில்ல. அண்ட் வந்து முட்டை கொஞ்சம் நிறையா எப்போதும் வீட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் வந்து ஃப்ரிட்ஜில் முட்டை இல்லாமல் இருக்கவே கூடாது. ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் முட்டை ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்பு வச்சிடலாம். மட்டன் குழம்புக்கு நான் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து நல்லா நல்லெண்ணெயில் அந்த சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சம் தேங்காய் இதை போட்டு நல்லா வந்து வதக்கிடுறேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகணும், அது அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போல்லாம் மசாலாஸ்லாம் நான் வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிறது. இந்த மட்டன் மசாலா வந்து எப்படி அரைக்கணும்னா, நல்லா வந்து உங்களுக்கு என்னென்ன பட்டை கிராம்பு ஐட்டம்ஸ் எது எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாம் ஒரு ஒரு பங்கு. அண்ட் வந்து காஞ்ச மிளகாவும் தனியாவும் மட்டும் 2 மடங்கு அப்படி போட்டு நல்லா நிழல்லையே காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவை போட்டு அதையும் ஒரு மினிட் வந்து நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை அரைச்சி குழம்பு வச்சிங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டலான்ற மாதிரி இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மட்டனில் வந்து தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமேட்டு தனியா கொஞ்சம் போட்டுட்டு, ஏன்னா வந்து அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக அதையும் போட்டு உப்பும் போட்டு நல்லா விரசி எடுத்துட்டேன். அப்போ தான் அதில் உள்ள ஜூஸ்லாம் வந்து நல்லா இறங்கும். நம்ம கை போட்டு நல்லா வந்து பிணைஞ்சு எடுக்கணும். ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா கை போட்டு பிணைவாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம கடையில் வாங்கினதெல்லாம் வைக்க முடியாது. வீட்டில் செய்கிற மாதிரி சுத்தமாலாம் அவங்க கை போட்டு செய்வாங்களான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலையே. அண்ட் வந்து இந்த மசாலாவையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு எல்லாத்தையும் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி நிறையா ஊற்றவே கூடாது. என்றைக்குமே வந்து கறி குழம்பு வைக்கிறதுக்கு தண்ணி வந்து அந்த மிக்ஸி கழுவி ஊற்றுற தண்ணியை மட்டும்தான் ஊற்றி அடுப்பில் ஏற்றிடணும். இது வந்து ஒரு நல்ல எல்லா ஆட்டுக்கறினால ஒரு 3 விசில் 4 விசில் விட்டால் போதும். அடுத்தது சிக்கன் செய்கிறதுக்கு நான் வந்து இருக்கிற எல்லா ஸ்பைசஸுமே எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து வாசமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து வெறும் ஸ்பைசஸ், தக்காளி இது மட்டும்தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஒரு சாஸி செட்டிநாடு சிக்கன். ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் பிடிக்குமோ அது எல்லாமே போட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். தக்காளி வந்து முழுசாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இல்லை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணேன். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடணும். அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடணும். அப்போ தான் வந்து கிரேவிக்கு அந்த சாசி சிக்கன் சொல்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இதை மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். சைடில் வந்து நான் வந்து ஒரு சூப் சாதம் மாதிரி ஒரு 1 பாட்டில் வைக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து அரிசியை ஊற போட்டுடுறேன். அண்ட் வந்து குழம்பு தாளித்து கொட்டுறதுக்கு சிம்பிளாக நல்லெண்ணெயில் கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும் தாளித்து கொட்டி இன்னொரு விசில் விட்டு எடுத்தால் குழம்பு செம்ம கமன்னு ரெடி ஆகிடும். இந்த மெத்தடில் நீங்கள் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் வந்து நம்ம சிம்பிளான மெத்தடில் வந்து செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இந்த குழம்பு இருக்கும். நல்லா கிரேவியாக சப்பாத்தி ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு சுக்கா மாதிரி அந்த சாசி சிக்கனை வந்து வறுக்க போகிறோம். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சாஸையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அதையே அந்த கிரேவிலேயே. ஆனால் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால அது ட்ரையாகவும் ஆகாது. அதனால தான் அது சாசி சிக்கன், செட்டிநாடு சாசி சிக்கன். இது வந்து ஒரு ஃப்யூஷன் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வந்து என்கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எனக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என்கிட்ட உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கிட்ட ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எந்த வீடியோஸ்க்காகன்றது எனக்கு ஆக்சுவலி வந்து புரியல. என்னால் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியல. அதனால வந்து ப்ளீஸ் இது ஒரு சின்ன ஹெல்ப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். இனிமேல் வந்து வீடியோஸ் ரெகுலராக வரும். அண்ட் வந்து என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுவேன். சிக்கன் நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக செட் ஆகும். அண்ட் வந்து சூப் 1 பாட் சூப் ரைஸ்க்கு நான் வந்து மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு சேம் பிரியாணி செய்கிற மாதிரியே தான் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு மட்டனையும் ரைஸையும் ஒன்றா போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துடணும். அண்ட் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். அண்ட் இது இல்லாமல் ஒயிட் ரைஸும் ரசமும் இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி எங்களோட ஃபுட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு இந்த மாதிரி குழந்தைங்களோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதுவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.